குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராஃபிக்ஸ் ஸ்டாண்டர்ட் பத்தி பார்க்க போறோம். கிராஃபிக்ஸ் ஸ்டாண்டர்ட்னா என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூஸ்ட் இன் CAD சிஸ்டம் டு எக்ஸ்சேஞ்ச் டேட்டா ஆர் கால் கிராஃபிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சொல்றாங்க. அதோட நீட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் போர்ட்டபிலிட்டி, பிக்சர் டேட்டா போர்ட்டபிலிட்டி, டெக்ஸ்ட் போர்ட்டபிலிட்டி, ஆப்ஜெக்ட் டேட்டா போர்ட்டபிலிட்டி அப்படி சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன கிராஃபிக்ஸ் ஸ்டாண்டர்ட்னா ஸ்டாண்டர்ட் வந்து யூஸ் இன் CAD சிஸ்டம் டு எக்ஸ்சேஞ்ச் டேட்டா ஆர் கால்ட் கிராஃபிக்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்றாங்க. நீட்ஸ் வந்து நமக்கு என்னன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து போர்ட்டபிள் பண்ணணும், பிக்சர் டேட்டாவை போர்ட்டபிள் பண்ணணும், அதுக்கப்புறம் டெஸ்ட்டை போர்ட்டபிள் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஆப்ஜெக்ட் டேட்டாவை போர்ட்டபிள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து காமன் கிராஃபிக்ஸ் ஸ்டாண்டர்ட் என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா GKS சொல்றாங்க, அதாவது கிராஃபிக்கல் கர்னல் சிஸ்டம் சொல்றாங்க. அப்புறம் ஃபிக்ஸ்னு சொல்றாங்க, ப்ரோக்ராமபிள் ஹையரார்கிக்கல் இன்டர்ஃபேஸ் ஃபார் கிராஃபிக்ஸ். அப்புறம் IGES இனிஷியல் கிராஃபிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெசிஃபிகேஷன். அப்புறம் DXF டிராயிங் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்மேட். முக்கியமாக வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் தான் வந்து கொஸ்டினாகவே கேட்கப்படுது கிராஃபிக்ஸ் ஸ்டாண்டர்டில். GKS கேட்பாங்க. GKS யாராச்சும் கேட்டாங்கன்னா கிராஃபிக்கல் கர்னல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லணும். PHIGS அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, ப்ரோக்ராமர்ஸ் ஹைரார்கிக்கல் இன்டர்ஃபேஸ் ஃபார் கிராஃபிக்ஸ் சொல்லணும். IGSனா இனிஷியல் கிராஃபிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லணும். DXFனா டிராயிங் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்மேட் சொல்லணும். இதுதான் இந்த நாலு தான் வந்து திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்வி. நீங்கள் என்ன கிராஃபிக்ஸ் ஸ்டாண்டர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? CAD சிஸ்டத்தில் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா யூஸ் பண்ணுறோம். அதோட தேவைகள் என்னென்ன? எல்லா போர்ட்டபிலிட்டி ப்ரோக்ராம், பிக்சர் டேட்டா, டெஸ்ட்டு, ஆப்ஜெக்ட் டேட்டா எல்லாமே போர்ட்டபிள் பண்ணுறோம். அப்புறம் அதோட எக்ஸ்பென்ஷன்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே கற்றுக் கொடுத்த பெஸ்ட் இன் தி பெஸ்ட் வந்து நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.